ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்க. இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே புளி வீடியோ போட்டோம். அதில் இருக்க கொட்டை, இத்தினோண்டு கொட்டையில் இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதனுடைய நன்மைகளை பார்த்தேங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் ஒவ்வொரு சீசனில், வேர்க்கடலை சீசனில் பொரிவிலங்காய் செய்வாங்க. புளி சீசனில் அந்த கொட்டையை வறுத்து இடித்து நல்லா ஊற வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஸ்நாக்ஸுன்னா இது போல் சீசனபிள் ஃபுட்டு தாங்க. புளியங்கொட்டையிலேருந்து நல்லா வறுத்து எடுத்து இடித்து நல்லா அது சிதறாமல் அந்த மர குந்தாணின்னு சொல்லுவாங்க, அதில் தாங்க இடித்து தருவாங்க. இடித்து ஊற வச்சுருவாங்க நல்லா சட்டியில். அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவோம், எல்லோரும் ஷேர் பண்ணிப்போம். இப்போ இதெல்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மறந்து போச்சு. நானே இதை ரொம்ப நாள் சாப்பிடலை. இதோட பலன்கள் பார்த்துட்டு தான் நம்ம இதை ஒரு வீடியோவாக போடலாம். ஃப்யூச்சரில் பிள்ளைங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் தூக்கி போடுறது தானே அப்படின்னு நினைக்காம, இதில் எப்படி சூப்பராக நல்லா அந்த புளியை கட் பண்ணி எடுத்துட்டேன். கொட்டையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் வானலில் போட்டு வறுத்து நல்லா அந்த உரலில் வச்சு இடிச்சுக்கிறோங்க. இது கொஞ்சம் செதறுது, ஆனால் நம்ம அந்த மர உரலில் இடிக்கிறப்ப செதறாமல் இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு. ஓப்பனில் வச்ச உடனே மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இடிச்சுப்பேன். இது வீடியோக்காக கொஞ்சமாக நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. நம்ம விருப்பம்னா ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை, உப்பு வேணாம். நார்மலாகவே இது நல்ல டேஸ்ட் இருக்கும். இதோட துவர்ப்பு சுவை இருக்கும். இதை நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நல்லா சாப்பிட்டா நிறைய பலன்கள் இருக்குங்க. இந்த புளியங்கொட்டை எடுத்துக்கினா இது மருத்துவ குணம் கொண்டவை அப்படின்னு பார்த்தேன். இந்த கொட்டையில் தோலை நீக்கிடணும். அந்த தோலை நீக்கிட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துக்கணும். நீரில் ஊற வச்சு அரைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, கெட்ட கொழுப்பை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். ஒரு சாதாரண புளியங்கொட்டையில் இவ்வளோ நன்மைகளான்னு கேட்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.